வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 6வது ஜாதகம். அதாவது 10/11/1995 ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்கள பார்க்கலாம். நீங்க பிறந்து 30 வயச பூர்த்தி பண்றீங்க. நீங்க பிறந்தது வெள்ளிக்கிழமை. அதாவது தேய்பிறை திருதியை திதியில பிறந்திருப்பீங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசியில பிறக்கக்கூடிய உங்களுக்கு யாரு சந்திராசிரமமா அமைவா அப்படின்னா, தனுசு ராசி சந்திராசிரமமா அமையும். வே, ஓ, கா, கி இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திர கன்னி ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி மக நட்சத்திர சிம்ம ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு. அப்பனா கன்னியும் சிம்மமும் உங்களுக்கு யோகமா அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. நீங்க மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்ததுனால எடுத்த உடனே செவ்வாய் தசை அனுபவிப்பீங்க. அதுக்கப்புறம் ராகு தசை 18 வருஷம் நடந்துரும். இந்த ராகு தசையப்போ ஒண்ணு படிப்பு தடைப்படும். இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஒர்க் பண்ணுவீங்க. இல்லைன்னா படிப்பு தடைப்பட்டவங்க வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டதுக்கு போயிருவாங்க. சில பேர் எலக்ட்ரீஷியன் சம்பந்தப்பட்டதுக்கு போயிருவாங்க. சரிங்களா? அடுத்தது நடந்தது குரு தசை. இப்போதைக்கு நடந்துட்டு இருக்க தசை. குரு தசைக்கு யாரெல்லாம் லக்னம் பாதிக்கப்படும், எந்த லக்னம்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னம்னா, ரிஷப லக்னம், துலாம் லக்னமும், சிம்ம லக்னம், கடக லக்னம். இந்த 4 லக்னத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறது தான். என்னன்னா, ஒண்ணு கடன் சம்பந்தப்பட்டதோ, நோய் சம்பந்தப்பட்டதோ குடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை தடைபடக்கூடிய அமைப்பையும் இது ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. சரிங்களா? இது வேண்டாத கடனையும், வேண்டாத நோயையும், விபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. ஒரு சில பேர் ஊர் விட்டு, தேசம் விட்டு வெளிய போகக்கூடிய அமைப்பு. ஒரு சில பேர் சொந்த வீட்ல இருக்க முடியாத சூழ்நிலை, சொந்த வீட்ட அடுத்தவங்கள்ட்ட விட்டு போட்டு நம்ம வாடகைக்கு போய் உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுவே நாடி முறைப்படி பார்த்தோம்னா, நமக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் குடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க. ஒரு சில பேத்துக்கு ஒட்டுக்குடல் ஆப்பரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் குடுத்துருக்கலாம். சரிங்களா? நெறைய தண்ணி குடிங்க உங்கள பொறுத்தளவுக்கு. ஏன்னா, உடல்ல நீர் சத்து ரொம்ப குறையக்கூடிய அமைப்பும் குடுக்குங்க. அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், ஒரு சில பேத்துக்கு அம்மா ஆயில இழக்க வேண்டிய சூழ்நிலையும் குடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தோல் பிரச்சனை கொஞ்சம் குடுக்கக்கூடிய அமைப்பு, முதல் காதல் தோல்விய குடுக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? அரசு சம்மந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்திருந்தா நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு. 30 வயசுக்குள்ள நீங்க சொந்த தொழில் பார்த்திருந்தீங்கன்னா, நட்டத்தையும், ஞானத்தையும் சம்பாரிச்சிருப்பீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 30 வயசுக்கு மேல தான் நல்ல யோகத்த குடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. சரிங்களா? மனைவி கொஞ்சம் சோர்வு தன்மைக்கு சொந்தக்காரங்க. உங்களுக்கு ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். இதனால பார்த்தீங்கன்னா, விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் இல்லாம போலாம். நாளைக்கு பொண்டாட்டி உங்கள ஆம்பளையே இல்லைன்னு சொல்லிட்டு போகக்கூடிய அமைப்பும் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. சரியான கோவக்காரங்க, சண்டைக்காரங்க, ரோசக்காரங்க. நீங்களும் அதே மாரி தான். அதனால பிரிவ குடுக்கக்கூடிய அமைப்பு தான் அதிகமா இருக்கு. இல்லன்னா ஒரு சில பேத்துக்கு திருமணமே பண்ண முடியாத சூழ்நிலையும் எடுத்துட்டு போய் நிக்கும். கடவுள் பக்தி ஈடுபாடெல்லாம் 30 வயசுக்கு மேல தான் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமா இருந்ததுன்னா, உங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட வேலை நிச்சயம். முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அரசு சம்பந்தப்பட்ட வேலையில நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆண்களுக்கு ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைய குடுக்கக்கூடிய அமைப்பும் குடுக்குங்க. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. நல்ல கோவத்துக்கும், ரோசத்துக்கும் சொந்தக்காரர், கடவுள் பக்தி ஈடுபாடெல்லாம் இந்த 30 வயசுக்கு மேல தான் அதிகரிக்கும் அப்படிங்கிற சூழ்நிலைய எடுத்துக்கலாம். இதே ஒரு பெண் பிள்ளைக்கு ஜாதகமா இருந்ததுன்னா, நீங்க சரியான கோவத்துக்கும், ரோசத்துக்கும் சொந்தக்காரங்க தான். அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்துருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. சோம்பேறித்தனத்துக்கும் கொஞ்சம் சொந்தக்காரங்க. மத்தவங்கள வேணா வேலை வாங்கக்கூடிய தன்மை எல்லாமே சூப்பரா இருக்குங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, அ அரசு பதவியில உயர்ந்த பதவி போகக்கூடிய அமைப்பும் அருமையா இருக்கு. போலீஸ் துறையிலயோ, இல்ல மருத்துவத் துறையிலயோ போகக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கும் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் குடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. கோச்சாரத்துப்படி இப்போதைக்கு ஏதாவது பலன்கள் உண்டா அப்படின்னா, சித்திரைக்கு மேல திருமணமோ, மறுமணமோ செய்யக்கூடிய அத்தனை பேத்துக்கும் இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு அருமையா இருக்கக்கூடிய அமைப்பு. விபத்துகளையும் சந்திக்க வேண்டிய அமைப்பு இருக்குங்க. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது யோகமும் சித்திரைக்கு மேல நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு, மேலும் தகவல்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகவும். நன்றி, வணக்கம்.